அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தேமுதிகவும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில திமுக, நாம் தமிழர் கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக உள்ளிட்டவர்கள் வேட்பாளரை அறிவித்து வேட்புமனு தாக்கலை செய்திருந்தனர். இந்நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தேமுதிகவும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில காரணம் தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணமாக அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பது, இன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் தேர்தலை தவறாக நடத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் உழைப்பு, நேரம், பணம் அனைத்தும் விரயம் செய்ய விரும்பவில்லை எனவும், எங்கள் தொண்டர்களின் உழைப்பு வீணடிக்க விரும்பாத காரணத்தினால் தேமுதிக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இன்றைய ஆட்சியாளர்கள் கரங்களில் தேர்தல் என்கின்ற ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது எனவும், ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்கிறோமா என்ற பெருமையை சொல்லிக் கொண்டாலும் ஜனநாயகம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் என்பதை ஒட்டுமொத்த மக்களும் கழகத்தினரும் அறிவார். எனவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக புறக்கணித்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. ஹாசினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.